சீக்கிரமாய் வரப்போகிறார். சத்திய வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. சத்திய வேதாகமத்தில் ஒரு வார்த்தை உண்டு. எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இப்படியாக இயேசு குறித்து முன்னடையாளமாக சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்னடையாளமாக அவர் கிழக்கு வாசலிலே எருசலேம் கிழக்கு வாசலிலே அதிபதியாக இயேசு கிறிஸ்து அவர் வருவார். அவர் ஒரு கழுதை மேலே ஏறி அவர் பவனியாக வருவார். சொன்னபடியே சத்திய வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை பிரகாரமே கடந்து வந்தார். இயேசு பவனி வந்தார். அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். மீண்டும் அதிபதியாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கடைசி காலத்திலே அந்த ஒலிவ அடிவாரத்திலிருந்து ஒலிவ மலையிலிருந்து இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக வருவார். அந்த மலையின் மேல் வருவார். அந்த குகையிலிருந்து வருவார். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். செவிலிருந்து கல்லுகள் சத்தமிடும். செவிலிருந்து சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பிக்கும். கற்கள் சத்தமிட ஆரம்பிக்கும். இயேசு வருவார். இப்போது அடைப்பட்டிருக்கிற அந்த வாசல். கிழக்கு வாசல். அதிபதியாக இயேசு வருவார். வழியாகவே வருவார். மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். மேற்கு வரை பிரகாசிக்கிறது போல மேற்கிலிருந்து கிழக்கு பிரகாசிக்கிறது போல மகிமையாக தோன்றுவார். மகிமையாக தன் நாளிலே வெளிப்படுவார். யாவும் அறிக்கை செய்ய. இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய நாட்கள் வரப்போகிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள். இயேசு ஒருவரே உங்களுக்காக ரட்சிக்கப்பட்டோம். உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு ஒருவரே உன் பாவங்களுக்காக மரித்தார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தவர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசு வருவார். சிலுவையில் அறியப்பட்ட இயேசு வருவார். சிலுவையில் உங்களுக்காக அறியப்பட்ட இயேசு வருவார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் இலவசம். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இயேசு உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.